அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் 3 பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது அல்லாஹ்விடம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ஸலாசு தஅவாத் முஸ்தஜாபாத் லா ஷக்க ஃபீஹின்ன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பிரார்த்தனைகள் அது அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். ஒன்று தஅவத்துல் முசாஃபிர், பிரயாணியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது சஹீஹான ஹதீஸ். எல்லாமே நீங்க பிரயாணம் செய்றீங்கண்டா அந்த நேரத்தில் நீங்க துஆ கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னைக்கு பிரயாணம் போனா பாட்டை போட்டுக்கிட்டு போறாங்க. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர அது பாட்டு போட்டுட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு அந்த நேரத்தில் அவங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாங்க நினைச்சா எவ்வளவு துஆ கேட்போம். நாங்க கார்ல போனாலும் சரி, வாகனத்துல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, வேன்ல போனாலும் சரி, பிரயாணம் போனால் பிரயாணியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். பிரயாணியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம் மனசுக்குள்ளால துஆ கேட்டுக்கொண்டே போகலாம். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றித்தா அல்லாஹ். ஒரு தேவைக்கு நீங்க போறீங்க, போற வரைக்கும் யா அல்லாஹ் இந்த தேவையை நிறைவேற்றித்தா என்றால் பிரயாணியுடைய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே பிரயாணியாக இருக்கிற ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி தஅவத்துல் மظ்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பான். அது யாராக இருந்தாலும் சரி, அநியாயம் இழைக்கப்பட்டவன் பாவியாக இருந்தாலும் சரி, உடனே அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லுவான். அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத்தகி தஅவத்துல் மظ்லூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அது யாராயிருந்தாலும் சரி, அவன் கையேந்தினால் அல்லாஹ் உடனே கொடுப்பான். நீங்க யாரின் மூலமாக அநீதி இழைக்கப்பட்டு மன்னிச்சீங்கன்னா அது சிறந்தது. அதுக்கு கூலி அல்லாஹ்விடத்துல அதுக்கு இல்லையே இல்லை, அளவு கடந்த கூலி கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது கேட்டுவிட்டால் யார் அநியாயம் செய்தாரோ அல்லாஹ் அவரை பிடிப்பான். அநியாயம் இழைக்கிறதுண்டா பேச்சால இல்லாத ஒன்றை சொல்லி அவதூறு பரப்புறது, அல்லது அவருடைய சொத்தை சூறையாடுறது, அல்லது பொருளாதாரத்துல கை வைக்கிறது, அல்லது அவரை ஏமாத்துறது, அவருடைய மானத்துல கைய வைக்கிறது, அவர்ல இருக்கக்கூடிய அந்தஸ்தை குறைப்பதற்காக சதிமுயற்சி செய்வது, இதே மாதிரி என்னென்ன முறையிலெல்லாம் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அப்ப நாங்க இதுல இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். ஒன்று, நாம் யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. யாருக்கும் நாங்க அநியாயம் செய்து விடக்கூடாது. அநியாயம் இழைக்கப்பட்டால் அந்த மனிதன் பிரார்த்தித்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப எனவே நாம் யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. எங்களோட வார்த்தைகள் அது கவனம், எங்களோட சொல் அது கவனம், எங்களோட நடத்தைகள் அது கவனம். எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் பேணுதல், பக்குவம் இருக்க வேண்டும். பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை நீங்க எந்த தப்பும் செய்யாம அவரை குற்றவாளியாக 10 பேர் சென்று ஆக்கினாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்தது அநியாயமாக இருந்தால் அவர் கையேந்தினால் ஒருவருக்காக 50 பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான், ஒருவருக்காக 100 பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லான் கப்பலை கட்டுங்கண்டு. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய யோசனை என்ன? இப்ப இந்த பாலைவனத்துல இந்த பூமியில கப்பலை கட்டி எங்க கடல் ஈகுது? அவங்க அப்படி யோசிக்கல. ஆனா மனிதன் புத்தி எப்படி வரும்? இதுக்குள்ள கப்பலை கட்டி எங்க கொண்டு போறதுக்கு? ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கப்பலை செய்ய சொல்றான். அந்த நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, இந்த நூஹுக்காக முழு உம்மத்தையும் அல்லாஹ் தண்ணீல அப்படியே மூழ்கடிக்க போறான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப எனவே அந்த ஒரு மனிதருக்காக அவர் செய்து அல்லாஹ்வோட முறைப்பாடு செய்து அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் தீர்மானித்து செய்றான். ஆனால் அதுக்கு காரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியாது, எனக்காக இந்த உம்மத்தை முழு உலகத்தையும் கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க போறான்னு அவருக்கு தெரியாது. ஆனா எங்களுடைய யோசனை என்ன? இந்த பூமியில, வறண்ட பூமியில கப்பலை கட்டி எங்க தண்ணி வரப்போகுது, எங்க கடலுக்கு எப்படி இதை கொண்டு போறன்னு யோசனை வரும். எனவே நாம் நினைத்து விடக்கூடாது, நாம் எந்த நிலையில் இருந்தாலும், பலவீனமான நிலையில் இருந்தாலும் சரி, யாரும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை என்று இருந்தாலும் அல்லாஹ் இப்படிப்பட்ட பலவீனர்களை பொறுப்பெடுத்துக் கொள்வான். அவர்கிட்ட எந்த பலமும் இல்லை, அவர்கிட்ட அரசியல் பலமோ அல்லது எந்த அதிகாரமோ செல்வாக்கோ எதுவுமே கிடையாது. ஆனா அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருக்கிறாங்களே, இவர்களுடைய விடயத்தில் நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால் எந்த வழியில் தண்டிக்கப்படுவோம் என்பது தெரியாது. எனவே அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் தஅவத்துல் மظ்லூம் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்.
எனவே அநியாயம் செய்வதை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அநியாயம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அவர்கள் கேட்டால் அது பதிலளிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.